இது ஒரு தடவை செஞ்சுட்டா ஒரு வருஷம் முழுக்க வச்சு யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டான ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். இனிமே கடையில் வாங்காதீங்க, சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நாளில் தர்பூசணி பழம் நிறைய இடங்கள்ல விற்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது நல்ல பெரிய பழமாக ஒன்று வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. பழத்தை ரெண்டாக கட் பண்ணி கத்தியால் சின்ன சின்ன கீரலாக போட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இதில் இருக்கக்கூடிய சாறு மட்டும் தனியாக வரும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி தாங்க ஜூஸ் எடுக்கணும். மிக்சர் ஜாரில் அரைச்சி ஜூஸ் எடுக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலெக்ட் பண்ண ஜூஸை ஒரு பேனில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வர ஆரம்பிக்கும் போது இதில் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கிற தர்பூசணி சாருக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு சேர்த்துக்கோங்க. இது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். கையால் 2 விரலால் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சூப்பரான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கடையில் விற்கிற தர்பூசணி சிரப் மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இதை வீட்டிலே செஞ்சிடலாம். கொஞ்சம் தர்பூசணி சிரப், ஐஸ் கட்டி, புதினா, லெமன் சாறு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹோம்மேட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.